வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் கருப்பு கொண்டைக்கடலை குழம்பு செய்வதற்கு 150 கருப்பு கொண்டைக்கடலையை நாம் ஒரு 5 மணி நேரம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு சின்ன வெங்காயம் 15, 6 பற்கள் பூண்டு, 2 தக்காளி, 2 கத்திரிக்காய், சிறிதளவு புளி, ஒரு பச்சை மிளகாய். இப்பொழுது நாம் கொண்டைக்கடலையை தண்ணீர் ஊற்றி குக்கரில் 4 விசில் வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு சிறிதளவு கல்லுப்பு, மஞ்சள் போட்டு 4 சத்தம் விசில் வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் 4 மணி நேரம் ஊற வைத்ததால் கொண்டைக்கடலை 4 சத்தத்திலே நன்றாக வெந்து வந்துவிடும். நாம் கொண்டைக்கடலை குழம்பிற்கு 2 சில் தேங்காயை இதே போல் அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், கொண்டைக்கடலை நன்றாக வெந்து வந்து விட்டது. இப்பொழுது நாம் குழம்பை ஒரு கடாயில் தாளித்து விடலாம். நம் கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். கடாயில் எண்ணெய் காயவும் நாம் கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டுக்கொள்ளலாம். நாம் வெங்காயத்தையும் பூண்டையும் இந்தளவு நறுக்கி கொள்ள வேண்டும். கடுகு பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயம், பூண்டையை போட்டுவிடலாம். இதனுடன் கறிவேப்பிலையும் சேர்த்து விடலாம். நாம் கறிவேப்பிலை சேர்த்து நறுக்கிய பச்சை மிளகாயை போட்டு விடலாம். வெங்காயம் வதங்கவும் நாம் தக்காளியை நறுக்கி போட்டு விடலாம். இந்தளவு வெங்காயம், பூண்டு வதங்கவும் நாம் தக்காளியை போட்டு விடலாம். தக்காளி போட்டு 1 நிமிடம் நாம் நன்றாக வதக்க வேண்டும். இந்த சமயம் குழம்பிற்கு தேவையான உப்பை நாம் போட்டுக்கொள்ளலாம். நாம் கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டதால் இப்பொழுது நாம் இதற்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கொள்ளலாம். தக்காளி வதங்கவும் நாம் கத்திரிக்காயை போட வேண்டும். கத்திரிக்காய் போட்டு செய்வதால் கொண்டைக்கடலை குழம்பு சுவை அதிகமாக இருக்கும். இதற்கு நாம் இஞ்சி, பூண்டு போட வேண்டும் என்ற அவசியமில்லை. பூண்டு பற்கள் மட்டும் போட்டுள்ளோம். நாம் கத்திரிக்காயை இப்படி நறுக்கி போட்டுவிட்டு குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி போட்டு விடலாம். நாம் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கொள்ள வேண்டும். இதனுடன் தனி வத்தல் பொடி 1 ஸ்பூனும் நாம் போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் கத்திரிக்காயுடன் இதை நன்றாக வதக்கி பின்பு வேக வைத்த கொண்டைக்கடலையை போட்டுவிடலாம். இப்பொழுது நாம் கொண்டைக்கடலையை இதனுடன் போட்டு விடலாம். கொண்டைக்கடலை போட்டு அனைத்தையும் ஒன்றாக கலந்து விட்டு நாம் புளித்தண்ணியை கரைத்து இதனுடன் ஊற்றிவிட வேண்டும். புளித்தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணியும் நாம் இதனுடன் ஊற்ற வேண்டும். நாம் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி ஒரு கொதி வரையும் மூடி போட்டு மூடி 5 நிமிடம் நாம் வைத்துவிட வேண்டும். நாம் தண்ணீர் 1 டம்ளர் ஊற்றியவுடன் ஒரு கொதி வரவும் மிதமான தீயில் வைத்து ஒரு மூடி போட்டு 5 நிமிடம் நாம் வைத்துவிட வேண்டும். இப்படி கொதி வரவும் நாம் மூடி போட்டு 5 முதல் 7 நிமிடம் வரை மிதமான தீயில் வைக்க வேண்டும். கத்திரிக்காய் நன்கு வெந்து வந்துவிடும். இப்படி நாம் மூடி போட்டு வைத்து விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 5 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னும் சிறிது கத்திரிக்காய் நன்றாக வேக வேண்டும். நாம் அரைத்த தேங்காய் விழுதை போட்டு இன்னும் 2 நிமிடம் சிம்மில் வைத்து எடுத்து விடலாம். நாம் தண்ணீர் இதுவே போதுமானது. தேங்காய் விழுதை நன்றாக கலந்துவிட்டு நாம் திரும்ப மூடி போட்டு 2 நிமிடம் வைத்து எடுத்தோம் என்றால் நன்றாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது கொண்டைக்கடலை குழம்பு நன்றாக எண்ணெய் பிரிந்து வந்துவிட்டது. நாம் இப்பொழுது அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கொண்டைக்கடலை குழம்பு ரெடியாகிவிட்டது. இது நாம் தோசை, சாதம், இட்லி, சப்பாத்தி அனைத்திற்குமே அருமையாக இருக்கும்.
இது குழந்தைகள் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டாலும் மிக ஆரோக்கியமானதாகவே இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.